வரக்கூடிய 2025 புத்தாண்டு பலன்களுக்கு விளக்கமான பலன்கள் ஒவ்வொரு தேதிக்குமே நான் தருவதாக இருக்கேன். ஆனால் அதற்கு முன்னாடி அனைத்து தேதியினருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை இந்த பகுதியில் நான் சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த 2025 வரக்கூடிய புத்தாண்டு ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 கிரக நகர்வுகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஒன்று சனியின் கிரக பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாதத்தில் நடக்க போகுது. ஏற்கனவே குரு வக்ர பலன்கள் முடிந்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்புவது ஒரு பக்கம். இன்னொன்று ராகு கேதுவுமே அதனுடைய நகர்வுகள் இருக்க போகுது. ஸோ இந்த எண்கணித பலன்கள்ங்கிறது நம்ம என்னதான் பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பினும், இந்த சனியின் நிறைய பேருக்கு 7.5 சனியாக உருவாவார், சில பேருக்கு கண்டக சனியாக உருவாவார், சில பேருக்கு அஷ்டம சனியாக, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வரப்போகுதுங்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும் இந்த 2025 அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி எண்கணிதம் அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு நமக்கு ஒரு டவுட் இருக்கு. இது உண்மையிலே இது இருக்கா, இதுக்கு பலன் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், எண்கணித ரீதியாக ஒருவருக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னாலே அதுக்கு குருபலன் இருந்தால் தான் அது நடக்கும், அல்லது உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் அது நடக்கும். பிறந்த குழந்தைக்கு பெயர் அமையும் பொழுது அது எண்கணித பெயராக அமைந்தால் அவங்க வாழ்நாள் முழுக்க இப்போ நான் சொன்னது மாதிரியான கிரக பயிற்சி காலகட்டங்களில் கூட அது சாதகமாக இல்லைன்னாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது உருவாகுது. சப்போஸ் இது சரியான பெயர் அமையலைன்னு வச்சுக்குவோம், ஒரு பாதகமான கிரக பயிற்சி சூழ்நிலைகளில் அவங்க இருக்காங்கன்னா அதற்குரிய நிறைய கான்சிக்வன்சஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த குழந்தைய அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த எண்கணிதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாபெரும் விஞ்ஞானிகள், அதே போல் பொறியியல் வல்லுநர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு சொல்லணும்னா, இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு நபராக நடிகர் ராஜேஷ் அவர்கள் இருக்காங்க. அவர் பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சைக்ளோபீடியாவில் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு, அதை பற்றி நிறைய படிச்சிருக்காரு, ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அது போன்ற ஸ்காலர்ஸ் இந்த விஷயத்தை அவங்க லைஃப்பில் கடந்து வந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது, மறைந்த நடிகர் செந்தாமரை அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார். பழைய ரஜினிகாந்த் படமான 3 முகத்தில் அவர் வில்லனாக நடித்தவர். அவர் தான் இறக்கக்கூடிய தேதியை எண்கணித ரீதியாக மிக துல்லியமாக தெரிவிச்சிருந்தாரு. அது மிக சரியாகவே இருந்தது, அது போலவே இருந்துச்சுன்னு நடிகர் ராஜேஷ் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இது எந்த அளவுக்கு துல்லியமானது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். இது ஒரு கெடுதலான விஷயத்துக்கு மட்டும்தாங்கிறது கிடையாது. இது ஒரு கால கணிதத்தை நம்ம அறிந்து கொள்வது தான். இது ஒரு நம்பர் சயின்ஸ். அதனாலதான் நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கூட 369 பத்தி தன் வாழ்நாள் முழுக்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பொறியியல் வல்லுநர்னு நான் சொல்லும்போது விஸ்வேஸ்வர் ஐயா, அதாவது ஆங்கிலேயர்களே பாராட்டி சற்பட்டம் கொடுத்த அந்த இன்ஜினியர் கூட இது உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த 2025 என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத அவங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் ஒரு பிரீஃப் டிஸ்கஷனாக நான் இதில் சொல்ல போகிறேன். இதற்கான கண்டினியூஷன் தனிப்பட்ட ஒவ்வொரு தேதிக்குமே வரப்போகுது. 2025 அப்படிங்கிறது 2+0+2+5 9ஆம் எண் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. இந்த செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட ஓரளவு நம்மளை காப்பாற்றும் விதமாக தான் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது முருகப்பெருமானுக்கான ஆண்டு. இந்த 9ஆம் எண் செவ்வாயின் கடவுள் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருக கடவுள் தான். ஸோ இந்த முருகனுடைய அந்த அதிகாரத்திற்கு உட்பட்ட அல்லது அந்த இறை நம்பிக்கையுடைய மனிதர்கள் ஒரு குருவாக வணங்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே காப்பாற்றப்படுவார்கள். பெரிய அளவுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னே சொல்லலாம். இதில் 1, 10, 19, 28 இது எல்லாமே சூரிய ஆதிக்கத்திற்குடைய எண்கள். இந்த சூரிய ஆதிக்கத்திற்குடைய எண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா
இந்த 9ஆம் எண்ணிற்கு மிகவும் நெருக்கமானது. அதனாலேயே இது சூரிய மங்கள யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2025ஆம் ஆண்டு இந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான பலன்களை தர காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றின விரிவான பலன்கள் நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இந்த வருடம் முழுக்கவே 2025 முழுக்கவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லைஃப்பில் 8, 17, 26 இந்த தேதிகளில் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் துவங்காமல் இருப்பது, 8, 17, 26, 44 போன்ற எண்களை நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருக்கணும். அது ஒரு கார் வாங்கினாலும் சரி, மொபைல் நம்பர் எடுத்தாலும் சரி, ஒரு வீட்டினுடைய எண்ணாக இருந்தாலும் சரி, இந்த எண்கள் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும். முடிந்தவரை அகலக்கால் வைக்காமல் நீங்கள் இந்த ஆண்டு கடன் வாங்காமல் இருந்தாலே பெரிதளவுக்கு உங்களுக்கு சிரமங்கள் இருக்காது. அடுத்ததாக சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 பொறுத்த வரைக்கும் 50-50 இருக்கும். ஒரு பக்கம் சாதகங்களான சில விஷயங்கள் நடக்கிறது மாதிரி பக்கத்தில் வரும், கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் டிலே ஆகும், நிச்சயம் கிடைக்காமல் போகாது. நிறைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையுடைய ஆண்டாக இது இருக்க போகுது. நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் குறை வைக்காமல் இருந்தாலே போதுமானது. இந்த ஆண்டு நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. ஆனால் எல்லா ஆசைகளும் நிறைவேறும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சிரமப்பட்டு அதன் பிறகு நீங்கள் முன்னேற வேண்டிய ஒரு ஆண்டாக இது இருக்கும். அடுத்ததாக 3 குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025ங்கிறது ரொம்ப சுபிட்சம் நிறைந்த ஆண்டாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த 9ஆம் எண்ணினுடைய அதிபதியாக முருக கடவுளை நம்ம வணங்குறோம் அப்படின்னா, அந்த முருகனை கடவுளாக அல்லாமல் நீங்கள் முதல் தமிழ் சித்தராகவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த குரு அப்படிங்கிற இந்த எண்ணே சித்தர்களுடைய ஞானத்தையும் சித்தர் மகான்களையும் குறிக்கக்கூடியது தான். ஸோ இந்த 9ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த 2025 இந்த 3 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நல்லதையே செய்ய போகுது. அதனால் தைரியமாக நீங்கள் முயற்சிகளை முன்னெடுக்கலாம். உங்களுக்கான விரிவான பலன்கள் அடுத்தடுத்த பகுதிகளில் நான் சொல்வதாக இருக்கேன். அடுத்ததாக 4, 13, 22, 31 ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு சுமாரான பலன்கள், பெரிதாக பாதகம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நிறைய அகலக்கால் வைத்து விடாமல் நிறைய கடன் வாங்கி விடாத ஒரு ஆண்டாக இது இருக்கும். ஏன்னா உங்களை நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்பட வைத்து அது மாதிரியான கடன் சூழல்களில் தள்ளக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கவனத்தோடு இருக்கும் பொழுது பெரிய சிரமங்கள் எதுவும் நேர்ந்து விடாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2025 பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு புத மங்கள யோகமாக உருவாகக்கூடிய ஒரு ஆண்டாகவே இது இருக்குது. ஏன்னா 2025 அப்படிங்கிறது செவ்வாயின் ஆதிக்கத்திற்குரியது, 5, 14, 23 அப்படிங்கிறது புதனுடைய ஆதிக்கத்திற்குரியது. ஒரு சில மாதங்கள் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆண்டாகவே இது இருக்க போகுது. அது என்னென்ன மாதங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நான் என்னுடைய அடுத்தடுத்த மாத பதிவுகளில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்வதாக இருக்கேன். அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆண்டாக 5ஆம் எண்காரர்களுக்கு அமையுது. ஏன்னா நீங்கள் ஒரு முதல் 2 மாதங்கள் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த 2 மாதங்களில் நீங்கள் கொடுத்த உழைப்பின் அறுவடையாக 3ஆவது மாதத்தில் 4ஆவது மாதத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்காம சறுக்கி விட்டு விடக்கூடிய ஒரு ஆபத்துங்கிறது இருக்குது. ஸோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். மற்றபடி பெரிய ஃபெயிலியர்ஸ் எதுவும் கொடுத்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முயற்சிகள் பண்ணுங்கள். அதற்குரிய பலன்கள்ங்கிறது ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஒரு சில மாதங்களில் தவிர்க்கணும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இப்போதைக்கு பயம் இல்லாமல் இருக்கலாங்கிற அளவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிறது நன்மையாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பொதுவாகவே இந்த 6ஆம் எண் அப்படிங்கிறத நீங்கள் தலைகீழ திருப்பி போட்டிங்கன்னா 9 மாதிரி தெரியும். 9ஆம் எண்ணை தலைகீழ போட்டிங்கன்னா 6ஆம் எண் மாதிரி தெரியும். ஸோ இந்த 2 எண்களுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த 3, 6, 9ங்கிறது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த 6ஆம் எண்காரர்கள் 9 வரக்கூடிய இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிறப்பாக முன்னேறுவீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக 7, 16, 25 கேதுவுக்குரிய இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2025 அப்படிங்கிறது வந்து ஒரு சுமாரான ஆண்டாகவே இருக்கும். நிறைய சவால்களை நீங்கள் சந்தித்தாலுமே கூட அந்த ஆண்டின் இறுதியில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இந்த 2025 பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் நீங்கள் இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கான முயற்சிகள் நீங்கள் செய்துக்கிட்டே வரணும். பெரிதாக கடன் சிக்கல்களையும் போய் மாட்டிக்கக்கூடாது. இதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு சாதகமான மாதங்கள் எதுங்கிறத விளக்கமான பலன்களை நான் சொல்கிறேன். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025ங்கிறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதில் வந்து 2 விஷயம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சனியின் கிரக பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகம் இல்லாத காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. 2025 முழுவதுமே சொல்கிறேன். ஸோ இது வந்து சனி கிரகத்திற்குரிய எண்ணாகவே நீங்கள் இருந்தாலும் சனி வந்து ஒரு ஜட்ஜு மாதிரி. அவர் வந்து அடுத்தவர்களுக்கும் தண்டனை கொடுப்பாரு. தான் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறிலிருந்து தன்னை மறைத்து கொள்ள மாட்டார். தனக்கே வந்து உரிய தண்டனைகளை தான் அளித்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடியதுனால இந்த 8ஆம் எண் சேர்ந்தவர்களும் மகர ராசி கும்பராசி சேர்ந்தவர்களும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆண்டாகவே இதை நீங்கள் கருத வேண்டும். இதற்கான பரிகாரங்கள், உங்களுக்கான சாதகமான மாதங்கள், அதெல்லாம் என்னுடைய அடுத்த பதிவில் விரிவாக நான் சொல்கிறேன். அடுத்தது செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு 2025 அப்படிங்கிற ஆண்டு வந்து மிகவும் சாதகமான ஒரு ஆண்டாகவே அமைய போகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்குரிய வைப்ரேஷன் தான் இந்த ஆண்டு முழுவதுமே வெளிப்பட போகுது. ஸோ உங்களுக்குரிய வைப்ரேஷனில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் தக்க ஒரு பதில் அப்படிங்கிறது காலம் வந்து உங்களுக்கு கொடுக்கவே போகுது. நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்குரிய பலன்களை அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இது இருக்க போகுது. முயற்சிகளுக்கு குறைவில்லாமல் உங்களுக்கான பெரிய ட்ரீம்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் நிச்சயம் வந்து உங்களுக்கு அதற்குரிய வெகுமதிகளும் சரி உயர்வுகளும் சரி உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து அடைய போகுது நிச்சயம். இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்த இந்த 2025ற்கான பலன்களை நான் வந்து ஒவ்வொரு பிறந்த தேதியினருக்குமே குறிப்பிட்ட சாதகமான மாதங்கள், சாதகம் இல்லாத மாதங்கள், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் வந்து முயற்சிகளை முன்னெடுக்கலாம், எதெல்லாம் கை கொடுக்கும். இப்போ ஒரு சில பேர் வியாபாரத்துக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம், ஒரு சில பேருக்கு வீட்டில் வரன் தேடி கொண்டிருக்கலாம், ஒரு சில பேர் வீடு கட்டணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்திருக்கலாம். இதில் யாருக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் கைகூடும் அப்படிங்கிறத நான் விளக்கமான பதிவாக நான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன். அதை பற்றி நான் சொல்லும்போது நீங்கள் வந்து கவனமாக அந்தந்த பதிவுகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நான் எப்போதுமே சொல்வது போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள், இந்த இலவச பொது பலன்கள் நான் சொல்லும்போது மறுபடியும் கவனமாக சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் உங்களுக்கு தருவதாக இருக்கேன். அதை நீங்கள் 3 நாட்களுக்குள்ளார என்னிடம் இருந்து பதிலாக பெறலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பிச்சி விடணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.